ஹாய் வணக்கம். நான் உங்கள் பாலா. இது வந்து டெல்டா டைரக்டர். தடயம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸு. இந்த படத்தில் வந்து அதாவது இந்த வெப் சீரிஸில் வந்து நம்ம சமுத்திரகனி சார், நெடுஞ்சாலையில் நடிச்சிருப்பாங்களா சிவாடா, அவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு த்ரில்லர் கேட்டகரி வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து விளம்பரங்கள்லாம் வந்து படுத்தினாங்க. இதோட வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஆந்திரா பார்டர்ல சித்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து தொடர்ச்சியா சில குடும்பங்கள் வந்து அப்படியே குடும்பங்கள்னா அந்த குடும்பமே மொத்தமா வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க நைட்டுகள்ல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் வருது. அங்க போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தா இது வந்து ஒரு அதாவது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கா, பணம் காசு திருடப்பட்டிருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அந்த மனைவியோட தாலியையும் புருஷனோட அருணா கயிறையும் மட்டும் அறுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செவுத்துல வந்து ரத்தத்தால ஒரு கேள்விக்குறி வந்து எழுதப்பட்டிருக்கு. தான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஊர்லயும் ஏதாச்சும் நடந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். இதை நோக்கி வந்து போலீஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. கடைசியா அதை யார் கொலை செஞ்சது, என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையேங்க. எத்தனை மணிக்கு பார்த்தா? காலையில பால் ஊத்துறப்ப. ஆந்திரா பார்டர் தமிழ்நாடு, ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல வந்து ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க நம்ம ஹீரோ சமுத்திரகனி சார் வந்து எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சொல்லி நிறைய கேஸை வந்து கண்டுபிடிச்ச பல பேர் வந்து வேற வேற பதவிகளுக்கு வந்து போயிடுறாரு. பட் இன்னும் அவர் வந்து எஸ்ஐயாவே அந்த ஸ்டேஷன்ல அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி படத்தை காமிக்கிறாங்க. அங்க இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து போடுறாங்க. அவங்க தான் வந்து சிவடா மேடம். அவங்க உள்ள வந்து இந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சமுத்திரகனி சாரும் வந்து சப்போர்ட் பண்றாரு. எதனால இந்த கொலைகள் நடக்குது அப்படிங்கிறத ஒரு கட்டத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அதுவுமே வந்து ஒரு மொக்கையான பிளாஷ்பேக்கா தான் இருக்கு. சார், இந்த மாதிரி மர்டர்ஸ் எங்க ஊர்ல 4 நடந்திருக்கு. உங்க ஊர்ல ஏதாச்சும் நடந்திருக்கா? ఇక్కడ ఇలాంటి వేమి జరగలేదు మేడం. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு, இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8, 9 எபிசோட்ஸ் வந்து ஓடுது. கொஞ்சம் வளவள கொல கொலன்னு அப்படியே இழுத்து தான் கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஆடியன்ஸ் ஆன நமக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. பட் அதனால வந்து எந்த விதமான ஒரு த்ரில்லரான ஒரு எஃபெக்ட்ஸோ ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட்டோ வந்து படத்துல வந்து நம்மளால பார்க்க முடியல. படம் ஒரு மாதிரியா அப்படியே ஓடி முடிஞ்சிருது. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமா வந்து ராட்சசன் மாதிரி ஒரு படம் பார்க்கணும், நல்ல ஒரு கிரீப்பிங்கான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சும்மா ஓகே ஒரு தமிழ் படம் நல்ல படமா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்துல எந்த விதமான ஒரு வல்கர் அடல்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. சில கொலைகள் நடக்கும், ரத்தம் இந்த மாதிரி இதை வந்து காட்டுவாங்க. இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க G5 ஆப்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.